சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை குருமா ரெசிபி. இது சப்பாத்தி பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷன். ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாம் இந்த குருமாவை செய்யலாம்னு பார்ப்போம். வீட்லயே ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெள்ளை குருமா செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல துருவின தேங்காய் அரை மூடி, நல்ல பெரிய சைஸ் தேங்காய் அரை மூடி எடுத்து துருவி எடுத்திருக்கேன். பட்டை ஒரு துண்டு, லவங்கம் 3, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், பொட்டுக்கடலை 3 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 5, முந்திரி 10. தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிடலாம். தேங்காவை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பேசிக் தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், பட்டை ஒரு துண்டு, லவங்கம் 3, ஏலக்காய் 3, ஒரு பிரிஞ்சி இலை, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து, பெரிய வெங்காயம் 1 பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக ஆற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா பச்சை வாசனை போயாச்சு. அடுத்ததான் இதில் காய்களை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கேரட் நறுக்கியது 1, பச்சை பட்டாணி ஒரு 10 பட்டாணி எடுத்துக்கோங்க, பீன்ஸ் 10 நறுக்கியது, உருளைக்கிழங்கு நறுக்கியது 1, காலிஃப்ளவர் நறுக்கியது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் அரை டம்ளர் தண்ணி சேர்த்து காய்களை ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. காய்கள்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். காய்கள்லாம் ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வெந்திருக்கு. தண்ணி கூட நல்லா சுண்டிடுச்சு. தண்ணி இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அதிகமாக வச்சிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தேங்காய் பேஸ்ட் சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். இந்த காய்கறிகளில் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்லே தேங்காய் பேஸ்ட் அதை எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருங்க. நல்லா தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. இன்னும் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் இன்னும் 1 டம்ளர் தண்ணி நான் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன். உப்பு 1 டேபிள் ஸ்பூன், ஆல்ரெடி 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் வெங்காயம் வணங்கும் போது. அதனால் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா கொதிச்சு வரணும். ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. கொதிக்கிட்டோம். குருமா இந்த மாதிரி அடிக்கடி ஓப்பன் பண்ணி பாருங்க. இல்லைன்னா தேங்காய் பேஸ்ட்டுங்கிறதுனால அடியில் போய் ஒரு மாதிரி உறங்கி நிற்கும். அதனால் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு குருமா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். குருமா நல்லா கொதிச்சிருச்சு. காய்களும் நல்லா வெந்துருச்சு. ஃபைனலாக இதில் நறுக்கின கொத்தமல்லி இலை அப்படியே தூவி விட்டுருங்க. நல்ல சுவையான வெஜிடபிள் குருமா ரெடி. சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு அட்டகாசமான வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தியோட சாப்பிடும் போது அவ்வளோ நல்ல டேஸ்டாக இருந்தது. இந்த ரெசிபி ஹெல்த்தியானதும் கூட. ஏன்னா அவ்வளோ வெஜிடபிள்ஸ் இதில் நம்ம சேர்த்திருக்கோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷஸ் எதாக இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.